ஓம் சாந்தி. நான் என்னை மாற்றிக்கொண்டு உலகை மாற்றம் செய்கின்ற ஆத்மா. நான் தடைகளை வென்ற ஆத்மா. நான் முகத்தின் மூலம் அதிர்ஷ்டத்தின் ஜொலிப்பை தென்படுத்துகின்ற ஆத்மா. நான் ஆத்மா. இப்பொழுது பாப்தாதாவை சந்திப்பதற்காக இந்த தேகம் என்ற ஆடையிலிருந்து விலகி ஒரு ஃபரிஸ்தாவாக பாப்தாதாவை சந்திப்பதற்காக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை அன்போடு வரவேற்கின்றார். நான் அவருடைய அன்பில் மூழ்கியபடி அவரிடமிருந்து ஆன்மீக சக்திகளை பெற்றுக்கொண்டு அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று பாப்தாதா தன்னுடைய நாலாபுறமும் உள்ள ராஜ செல்ல குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த பரமாத்மா செல்லம் கோடியில் யாரோ ஒருவருக்கு தான் கிடைக்கின்றது. சுயராஜ்ய அதிகாரியின் பூர்வமத்தி என்ற ஆசனம் பாப்தாதாவின் மன சிம்மாசனம். உலக ராஜ்ய அதிகாரத்தின் சிம்மாசனங்களின் எஜமானனாக நம்மை பாப்தாதா ஆக்கியிருக்கின்றார். இதனால் மனதில் ஆஹா பாபா ஆஹா, ஆஹா எனது பாக்கியம் ஆஹா என்ற பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சங்கமயுகத்தில் டபுள் கிரீடத்தின் மூலம் பறக்கும் கலையின் அனுபவியாகவும் பாப்தாதா ஆக்கியிருக்கின்றார். ஒன்று தூய்மையின் ராயல்டியினுடைய கிரீடம், இரண்டாவது சேவையின் பொறுப்பு என்ற கிரீடம். பாப்தாதா என்று நாலாபுறமும் உள்ள புருஷார்த்தத்தின் வேகத்தை சோதித்து பார்க்கின்றார். ஒவ்வொருவருக்கும் தந்தையிடமிருந்து ராஜபாகத்தின் தனது ராஜ்யத்தின் வருங்கால பிராப்திகளின் ஆஸ்தி கிடைத்திருக்கின்றது. உங்கள் அனைவரின் புதிய சம்ஸ்காரங்களின் மூலம்தான் இந்த புது உலகம் உருவாகி கொண்டுள்ளது. ஒவ்வொரு விசேஷத்தன்மை எனக்குள் எந்தளவு எமர்ஜ் ஆகியுள்ளது என்பதை சோதித்து பாருங்கள். உங்கள் விசேஷ தாரணை பவித்திரத்தா, மனம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பில் சம்பூர்ண மற்றும் சதா பவித்திரத்தாவின் நேச்சுரல் இயல்பானதாக அமைந்துள்ளதா என்று சோதனை செய்யுங்கள். இங்கே பவித்திரத்தாவின் தாரணை இயல்பானதாகவும் இயற்கையானதாகவும் ஆகியுள்ளதா என்று சோதனை செய்து பாருங்கள்.
சோதனை செய்வதன் கூடவே பாபாவின் சக்தி மூலமாக மாற்றம் செய்யுங்கள். தீவிர புருஷார்த்தத்திற்கான சமயம் இப்போதும் உள்ளது. சோதிப்பது மட்டும் போதாது, கூடவே மாற்றம் செய்யுங்கள். உங்கள் அனைவரின் டைட்டில் மாஸ்டர் சர்வசக்திவான். மாஸ்டர் சர்வசக்திவான் சங்கல்பம் செய்தாரெனில் அது நடந்தாகிவிடும். நீங்கள் என்ன யோசித்தீர்களோ சங்கல்பம் மற்றும் சொரூபமாவது கூடவே இருக்க வேண்டும். இப்போது மற்றவர்களை பார்ப்பது என்ற உள்ளுணர்வை மாற்றுங்கள். பார்ப்பதாக இருந்தால் விசேஷத்தன்மையை பாருங்கள். இரட்டை தந்தையரை பாருங்கள். இப்போது தந்தை உங்களை தனது மனசிம்மாசனத்தில் அமர்த்திவிட்டாரோ மற்றும் நீங்களும் கூட தங்களின் மனசிம்மாசனத்தில் தந்தையை அமர்த்திவிட்டீர்களா? அப்போது உங்களுடைய ஸ்லோகனும் கூட தந்தையை பாருங்கள் என்பதுதான். தனது ராஜ்ய அதிகாரி ரூபம் மற்றும் சிரேஷ்ட ராஜ்யம் எப்படி தனது ராஜ்யத்தில் சட்டம் ஒழுங்கு தானாகவே நடைபெறுகின்றது என்பதை பாருங்கள். தனது வாழ்க்கையில் தந்தையின் கட்டளைப்படி நடக்கிறேனா என்று பாருங்கள். தந்தையின் பிராப்திகள் என்னென்ன உள்ளனவோ அவை பிரபு பிரசாதமாக கிடைத்திருக்கின்றது. ஆஸ்தியும் உள்ளது, அதிகாரமும் உள்ளது மற்றும் பிரசாதமும் உள்ளது. எனவே சோதித்து பாருங்கள், சட்டம் மற்றும் ஒழுங்கு இரண்டிலும் நிறைவாக உள்ளதா என்று. நான் என்று சொல்லும் பொழுது ஸ்வமான் நினைவில் வந்துவிட வேண்டும். மேரா பாபா, இது இயற்கையான நினைவாக ஆகிவிட வேண்டும். இப்போது தீவிர வேகத்தின் அவசியம் உள்ளது. கொஞ்ச சமயத்தின் புருஷார்த்தம் முழு 21 பிறவிகளுக்கும் பிராலப்தம் உள்ளது. 3 சொற்களை நினைவில் வையுங்கள்: அச்சானக், எவர் ரெடி, நீண்ட காலம். இந்த 3 சொற்களையும் சோதனை செய்யுங்கள். நீண்டகால புருஷார்த்தத்தின் மூலம் முழு 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி பெற்றே தீர வேண்டும். நீங்கள் விக்ன விநாசக ஆத்மா. ஆகவே ராயல் ரூபத்தின் மாயையை தூரத்திலிருந்தே அறிந்து கொள்வீர்கள். குழந்தைகள் அனைவரும் கூடவே செல்ல வேண்டும் என்று பாப்தாதா விரும்புகின்றார்.
உறுதித்தன்மை வெற்றிக்கான சாவியாகும். இந்த சாவியை நல்லபடியாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்போது என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். லவ்லி மற்றும் லக்கி திட சங்கல்பம் உள்ள ஆத்மா. நஷ்டமோகா எவரிடி ஆத்மா. சதா ஸ்ரீமத்தின் கையோடு கை சேர்த்து பறக்கக்கூடிய மற்றும் சேர்ந்தே பிரம்மா பாபாவுடன் தங்களின் ராஜ்யத்தில் வரக்கூடிய தீவிர புருஷார்த்தி, பறக்கும் கலையில் இருக்கக்கூடிய ஆத்மா. பரிவர்த்தன் சக்தி மூலம் அனைவரின் நன்றிக்கு பாத்திரமாக கூடிய விக்னங்களை வென்ற ஆத்மா. அனுபவங்களின் சுரூபமாகி முகத்தின் மூலம் அதிர்ஷ்டத்தின் ஜொலிப்பை காண்பிக்கக்கூடிய ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுவமானங்களை புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.